பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி பேரணியில் 9 பேர் உயிரிழந்த சோகம். இதனையடுத்து மன்னிப்பு கோரியிருக்கிறார் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார். இது பற்றி கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைகிறார். சதீஷ் முருகன், 18 ஆண்டுகளுக்கு அப்புறமா கையில் கிடைக்கக்கூடிய அந்த கோப்பை இதை கொண்டாடி தீக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகம் இப்போ ஏற்பட்டிருக்கு. இது யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க முடியாத ஒரு சம்பவமாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் இதுக்கு ஒரு பக்கம் கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் மன்னிப்பு கோரியிருக்கிறாரு. அளவு கடந்த ரசிகர் கூட்டம் வந்துருச்சு அப்படின்னாலுமே இதை கணிச்சிருக்க வேண்டியது ஒரு மாநில அரசு தானே. இப்போ ஒரு 18 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு கோப்பை கிடைக்கிது அப்படிங்கும்போது அதை கொண்டாடணுங்கிறது தான் ரசிகர்களுடைய எண்ணமாக இருந்திருக்கும். அப்போ அதை பிளான் பண்ணிருக்க வேண்டியது ஒரு மாநில அரசு தானே. நிச்சயமாக 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில அது சோகத்தில் முடிவடைக்கக்கூடிய சூழல தற்போது இருக்கிறது. நீங்கள் தெரிவித்தது போல மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் இதற்காக மன்னிப்பு கோரியிருக்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. என்றால் மிகுந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை அவர்கள் ஏற்பாடு செய்திருப்பது என்பதுதான் முதல் பிரச்சனையாக பார்க்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். இதை உற்று நோக்கக்கூடிய வல்லுநர்கள் குறிப்பாக அரசு சார்பாக நடத்தப்படும் நிகழ்ச்சிகள்ல பொதுமக்களுடைய பாதுகாப்பை மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய இருக்கிறது. இதற்கு புரோட்டோகால் என்று சொல்லக்கூடிய என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில கூட்ட நெரிசல் எவ்வாறு இருக்கும், அதாவது கூட்டத்துடைய தொகை எவ்வளவு இருக்கும், அவர்கள் அந்த பகுதிக்கு எந்த பகுதியில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ அந்த நிகழ்ச்சிக்கு அவர்களால் வந்து செல்வதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் மற்றும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவற்றை முறையாக திட்டமிடும் பட்சத்தில் இது போன்ற பெரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் தற்பொழுது நேற்றைய தினம் வெற்றி பெற்ற உடனேயே இன்றைய தினம் அந்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியை அறிவித்திருப்பது என்பது அந்த திட்டமிடல ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக இந்த பொதுவாகவே இது போன்ற சர்வதேச நாடுகளிலும் தேசிய அளவிலும் கூட ஃபுட்பால் மேட்ச்ல அந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஃபுட்பால் டீம் வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான அந்த ரேலி என்பது மிக திட்டமிட்டபடி அதுல லட்சக்கணக்கான ஃபுட்பால் ரசிகர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ரேலிகள் எல்லாம் கூட நடந்திருக்கு. ஆனா எந்தவித பிரச்சனையும் ஏற்பட்டது கிடையாது. அதற்கான காரணம் அவர்கள் முறையான அந்த திட்டமிடல் என்பது இருக்கும். கோப்பை வெற்றி பெற்ற இந்த சூழல்ல இந்த வெற்றி பேரணி என்பதை இன்னும் 2-3 நாட்களுக்கு தள்ளி வைத்து முறையான திட்டமிட்டு இதை செய்திருக்கலாம் என்கிற அடிப்படையில தான் தற்பொழுது இந்த தகவல்கள் மற்றும் அதை இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளுமே தெரிவித்திருக்கிறார்கள் தங்களுடைய கருத்துக்களை. முறையான திட்டமிடல் என்பது இதுல மிக முக்கியம். காவல்துறையுடைய பங்கு என்பது இதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலை 9 பேர் வரை இறந்திருக்கலாம் என்கிற அடிப்படையில் 9 பேர் பலியா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் மன்னிப்பு கோரியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம்தான். எனினும் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.